உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, திருமறை நேரம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் 80வது வயதை கடந்து 81 அடியெடுத்து தேவ கிருபையினால் வைத்திருக்கிறார். நேயர்களே, இந்த நாளிலே பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு இந்த நேர்காணலை துவங்குவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கடந்த நாட்களில் ஆவிக்குரிய விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ச்சி பூர்வமாக நம்ம பார்த்து வரோம். ஐயா, அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில் கூட பெந்தகோஸ்தே என்பது ஒரு அமைப்பா, சபையா, ஒரு பிரத்யேகமான மக்களைப் போல தன்னை இந்த பூமியில் காட்டிக்கிறாங்களே, அதை பற்றி இன்னும் அதிகமான விளக்கம் எனக்கு வேணும். ஐயா, இதற்கான ஒரு பதிலை நான் சொல்லும்போது மக்கள் பொறுமையோடு தாழ்மையோடு இதை கவனிக்கணும். காரணம் என்னென்னா, கிறிஸ்தவத்தில் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. இந்த 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருந்தாலும் முதல் பிரிவு, 2வது பிரிவு கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட் அமைப்புகள். இந்த 3வது பிரிவில் தான் ஏராளமாக உதிரியாக அவர்கள் தனித்தனியாக தங்கள் மனதில் பட்டவைகளை ஆவிக்குரியவைகளாக பேசுவதையும் பழகுவதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் ஒரு கிராம அளவில் நீங்கள் போய் ஒரு வயது சென்ற தாயோ ஒரு தகப்பனையை பார்த்து, அம்மா ஐயா, இந்த பெந்தகோஸ்தே என்று சொல்கிறார்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது தெரியாத அவங்களுக்கு, பெந்தகோஸ்தே என்பது எங்கள் சபையின் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கிறவர்களுக்கு கூட அது நியாயம்தானே அந்த பதில் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே பெந்தகோஸ்தே என்பது மோசேயினுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் சுமார் 1500 வருடங்கள் கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு பண்டிகையின் பெயர். பெண்டிகாஸ்ட், இட் இஸ் அ நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல். இந்த பண்டிகை எப்படி அவங்க கொண்டாடுறாங்கன்னா, கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய கையின் பொருளை ஆசீர்வதித்து அவளுடைய விளைச்சலை பெருக செய்கிறார். இந்த அறுவடையெல்லாம் பார்க்கும்போது, எல்லா விதமான அவர்கள் ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது நன்றி செலுத்துவதற்காக அந்த இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் எருசலேம் நகரத்தில் கூடி வந்து சிறு சிறு கூடாரங்களை போட்டுக்கொண்டு, அந்த கூடாரத்துக்குள்ள அந்த குடும்பம் மட்டும் அங்கே இருக்கும். அப்போது அதை கூடார பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்னாக்கல் என்று அழைக்கிறாங்க. இந்த பண்டிகை ஒரு நாள் இல்லை, 49 நாட்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, உறவினர்லாம் சந்திக்கிறாங்க. அவர்கள் உறவினர்கள் யார் இறந்து போனாங்க, யார் வீட்டில் திருமணம் நடந்தது, யார் வீட்டில் பிள்ளைகள் பிறந்தது, இதையெல்லாம் அவர்கள் வரிசைப்படுத்தி பார்க்கிறார்கள். இந்த 49 என்ற வார்த்தை முடிந்து 50, அதுதான் அந்த கூடார பண்டிகையினுடைய கடைசி நாள். இந்த கூடார பண்டிகை அன்றைக்கு அந்த முடிவை சொல்லும் ஒரு நாளாக 50வது 50th டே, பென்டியோகாஸ்ட் என்றால் 50 என்று பொருள். 50வது நாளில் அந்த பண்டிகையினுடைய உச்சக்கட்டம், அதோடு அந்த பண்டிகை முடிவு பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். இதை குறித்து நம்ம படிக்கிறதா இருந்தால் உபாகமம் 16ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்கலாம். அதே போல் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் இதில் நீங்கள் படிக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தை பார்க்கிறாங்க. இப்போது ஒரு நல்ல வியாபாரி நம்ம ஊரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நதிக்கரையில்
பெரும் கொண்டாட்டங்கள், பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே வர்றதுனால எல்லா வியாபாரியும் அங்கே வந்துடுவார். ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அந்த பொருளை விற்பதில் அவங்களுக்கு மகிழ்ச்சி. அதனால் பெண்டிகாஸ்ட் என்று சொல்லும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, அவர்கள் சேகரித்த பொருளை கர்த்தருக்கு நன்றியாக செலுத்துகிறார்கள். 2, அது ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியான நாளாக அந்த 50வது நாள் கருதப்படுகிறது. 50 நாள் இதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். 49 நாட்கள் கொண்டாடி, 49 நாள்னா 7 7 49, இப்போ 7 வாரம் 7 வாரம் கூடார பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க. 50வது நாள் இதை தான் வந்து பெந்தெகோஸ்தே என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே என்ற இந்த கருத்தை ஆரம்பத்தில் சபையில் பார்த்தீங்கன்னா, சபையானது எருசலேம் நகரத்தில் ஒரு பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்று துவங்கி இருக்கு. அந்த நாளில் தான் துவங்கி இருக்கு. அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்போ பெந்தெகோஸ்தே என்ற அந்த நாள் 50வது நாள், கடைசி நாள், பண்டிகையின் உச்சகட்டத்தின் நாள். அன்றைக்கு தேவன் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள வாங்க அப்படின்னு கதவு திறந்து விட்ட மாதிரி, ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு வாசலை திறந்து விட்ட மாதிரி, இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தில் பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட மாதிரி, பரிசுத்த ஆவியை எல்லா மாம்சத்தின் மீதும், இங்கிலீஷில் ஆல் ஃப்ளஷ், மாம்சமான எல்லாருக்கும் இந்த வாக்குறுதியை கொடுக்கும்படி தேவன் விருப்பம் கொண்டார். இது எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததிலிருந்து 40 நாள் கணக்கு வச்சுங்க, அவர் பரமேறி செல்கிறார். இதை வந்து நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் இதை படிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த 40லிருந்து ஒரு 10 நாள் கூட்டிக்கிட்டீங்கன்னா 50வது நாள். ஆமாம், அப்போஸ்தலர் நடபடிகளில் 1வது அதிகாரம் இயேசுனுடைய முதல் 40 நாட்களும், 2ஆம் அதிகாரம் வரும்போது பரமேறின பிறகு வந்த 10 நாட்களும் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் இங்கே படிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்பது ஒரு பண்டிகை, பண்டிகையின் பெயர், பண்டிகையின் பருத்த ஒரு நாள் விசேஷம். அன்றைக்கு யோவேல்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 16வது வசனம், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. நீங்கள் அந்த கட்டமைப்பை, அந்த வாக்கியத்தை பாருங்கள், நடந்து ஏறுகிறது. அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அந்த நிகழ்ச்சி இப்பொழுது தான் நடக்குது. யோவேல் என்பவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால ஏறக்குறைய 680 ஆண்டுகளில் வாழ்ந்திருக்கார். அவருடைய காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று சொல்றார். பெந்தெகோஸ்தே நாள் அப்போ நிறைவேறுகிறதுன்னு சொன்னா நிறைவேறவில்லை ஒருத்தர் சொல்லக்கூடாது, நிறைவேற போகிறது என்று சொல்லக்கூடாது. சரி, என்ன நிறைவேறுகிறது? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த இடத்துல இந்த ஊற்றுதல் என்ற வார்த்தை
போரிங், நம்ம தலையின் மீது தண்ணீர் ஊற்றுவதை, மழை நம்முடைய வீடுகள் மீது ஊற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது வெள்ளம் போல பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்புகிற மனிதர்கள் மீது ஊற்றப்படுகிறார். இந்த கருத்தை அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்னார். நீங்கள் எருசலேம் விட்டு போகாதீங்க, இன்னும் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படுவார். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். Do not depart from Jerusalem. God will pour upon you the Holy Spirit. அதனால தான் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டில் அவர்கள் ஒன்றுபட்டு கூடி வந்தாங்க. இதில் சில பிரச்சனைகள் இருக்கு. உதாரணமாக 1ஆம் அதிகாரத்தில் 120 பேர் கூடினார்கள் என்ற ஒரு தகவலை படிக்கிறோம். அந்த 120 பேரில் அப்போஸ்தலர்கள் 11 பேர், மீதி 109 பேர் விசுவாசிகளாகிய சகோதரர்கள். அதில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அடங்குறாங்க. பிறகு அவர்கள் மத்தியில் சீட்டு போட்டு ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அப்போஸ்தலருடைய அந்த பதவி. அப்போது அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துல 12 பேர்னு வச்சுக்கிட்டா, சீஷர்கள் 108 பேர். அப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம். இதில் கவனிக்காத ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னி வரைக்கும் பரிசுத்த ஆவியை தேவன் யார் மேலே ஊற்றுகிறார்? மாம்சமான யாவர் மேலும். இந்த இடத்துல மாம்சமான என்ற வார்த்தை மனிதர்களை குறிக்கிறது. ஆதாமுடைய பிள்ளைகளை ஆகிய உன்னையும் என்னையும் அது குறிக்கிறது. ஆனால் மாம்சமான யாவர் மேலும் சொல்லும்போது அடங்கா பிடாரிகள் மீது, கீழ்ப்படியாதவர்கள் மீது, சத்தியத்தை தூஷிக்கிறவர்கள் மீது, பாவ அறிக்கை இல்லாதவர்கள் மீது, மனம் திரும்புதல் இல்லாதவர்கள் மீது, தேவனை தேடாதவர்கள் மீது ஊற்றுகிறாரா? கண்டிப்பாக இல்லை. இல்லை. காரணம் இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் படிக்கும்போது ஏறக்குறைய அந்த எருசலேம் நகரத்தில் ஒரு 30,000 50,000 ஜனங்கள் இருந்திருக்கலாம். பண்டிகைக்கு வந்தவங்க. அதில் எல்லா ஜனங்களும் மாம்சமாக இருந்தாலும், மாம்சமாக இருந்தும் மனம் திரும்புகிற ஒரு கூட்டம் ஒன்று அதுக்குள்ளே இருந்தது. அந்த மனம் திரும்புகிற கூட்டம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 3000 பேர். இந்த 3000 பேரும் மாம்சமானவர்கள் தான். அதில் தான் பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, கவனிங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த மக்கள் தான் ஆயத்தமான மக்கள், பரிசுத்த ஆவியை பெறுவதற்கான மனமுடைய மக்கள். பாருங்க 38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்க, கையில் பேன அந்த அடிக்கோடு இடுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை குறித்து பேசும்போது 39ஆம் வசனம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார்களாம். அதாவது தேவன் அழைக்கிற எல்லா மனிதனுக்கும், தேவனை தெரிந்து கொள்கிற எல்லா மனிதர்களுக்கும், தேவனுக்கு கீழ்ப்படுகிற எல்லா மனிதருக்கும் இந்த வாக்குத்தத்தம்
இந்த வாக்குத்தத்தம் என்ற வார்த்தை இங்கிலீஷில் ப்ராமிஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நாளைக்கு வாங்க 10 மணிக்கு நான் இதை தரேன் அப்படின்றீங்க. சரியாக 10 மணிக்கு நீங்கள் நிற்கிறீங்க வாசலில், எனக்கு தெரியும் இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த மாதிரி வாக்குத்தத்தம் என்ற அந்த சொல் பாவ மன்னிப்பை தேடுகிற மனிதனுக்கு பாவ மன்னிப்போடு போகாமல் அவனோடு வாழும்படி பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு தருவதாக சொன்னார். அடுத்தது இந்த பரிசுத்த ஆவியை அன்னைக்கு இருந்த அந்த 3000 பேருக்கு மட்டுமல்ல, மாம்சமான யாவருக்கும் என்று சொல்றார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இனி வரும் காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ ஆவியானவர் கொடுக்கப்படும் போது ஆவியில் பல வரங்கள் இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் வளரவும் பரிசுத்த ஆவியின் கீழே பரிசுத்தமுள்ள மக்களாக இருக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் தேவன் நமக்கு வரங்களை தருகிறார். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியினால் இந்த வேத வாக்கியங்களை எழுதும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர்கள் நமக்கு இந்த 27 புத்தகங்கள் நிரம்பிய இந்த புதிய ஏற்பாட்டை நமக்கு தந்திருக்காங்க. இந்த வேலையை இன்றைக்கு இருக்கிற பெந்தெகோஸ்தே சபை போதகர்கள் மனிதர்கள் பெற்றிருக்கிறார்களா? இல்லை. முதலாவது நூற்றாண்டில் வெளிப்படுத்தல் என்ற புத்தகம் முடிவு பெறுது. இன்னைக்கு 21வது நூற்றாண்டு. கடந்த 20 நூற்றாண்டுகளில் எந்த மனிதனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று வேணுமானால் சொல்லாமே தவிர பரிசுத்த ஆவிக்குள்ள விசேஷ வரங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவனால் சொல்ல முடியாது. அப்படி அவன் பெற்றுக்கொண்டிருந்தா பரிசுத்த ஆவியினால் பேசணும், எழுதணும், இந்த 2 வேலையும் அவனால் செய்ய முடியாது. எந்த போதகராக இருந்தாலும் எழுதப்பட்ட வசனத்தை கொண்டு தான் போதிக்க முடியும். எந்த விசுவாசியாக இருந்தாலும் எழுதப்பட்ட வசனங்களை கொண்டு தான் நாம் உணர்வை அடைய முடியும். இங்கே தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த சிக்கல் ஆரம்பித்ததுனால அந்த பக்கம் ரோமன் கத்தோலிக்கும் இந்த பக்கம் புரோட்டஸ்டன்ட் அவங்க ஓரமாக போயிட்டாங்க. அப்படியானால் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் எப்படி சபைக்குள்ளே வந்தது? சபைக்குள்ள ஒவ்வொருவரும் தடி எடுத்தவெல்லாம் தண்டல் காணானான் என்பது பழமொழி. அதை மாதிரி ஒவ்வொருவரும் ஆவியானவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதை எழுதி வெளிப்படுத்தலுக்கு அடுத்த ஒரு புத்தகமாக, ஒரு நூலாக, ஒரு தாளாக அவர்களால் வைத்துக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக முடியாது, முடியவே முடியாது. இதை நான் உருக்கமாகவும் கனிவாகவும் பணிந்து குனிந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட தீமையிலிருந்து நீங்கள் விலகாவிட்டால் நீங்கள் பரிசுத்த ஆவி என்ற பேச்சில் படுபாதத்தில் பாதாளத்தில் விழுந்து விட்ட மக்களைப் போல இருப்பீங்க. பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு தமது சீஷர்களாகிய அப்போஸ்தலரிடத்தில் இதை பேசுகிறார். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை சத்திய ஆவி என்ற ஒரு பெயர், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். அடுத்தது தேற்றரவாளன், கம்ஃபர்டர். இந்த 2 சொற்களும் அப்போஸ்தலருக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, கவனிங்க, பேனால அடிக்கோடிடுங்க, எல்லாவற்றையும்
இந்த இடத்துல எல்லாவற்றையும் எதை சொல்கிறாருன்னா, நம்ம கையில் வைத்திருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஐ வில் டீச் யூ, ஐ வில் மேக் யூ ரிமெம்பரன்ஸ். எதை பற்றி? தேவ வசனங்களை. அப்போது இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் ஆரம்பம் முதலே இருந்ததுனால, இயேசு கிறிஸ்து தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்த காலம் முதற்கொண்டு அவர் பரமேறிய நாட்கள் வரைக்கும் எல்லா காரியத்தையும் இந்த அப்போஸ்தலர்களுக்கு நேரில் பார்த்த ஒரு சாட்சியாகவும், நினைவிலே அதை வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உடையவர்களாகவும் பரிசுத்த ஆவியானவர்களை மாற்றிட்டார். ஸோ ஈச் apostle, they have been blessed and given a special gift to remember whatever Christ has spoken and done. The apostles were able to remember and write. அப்படி அதனால தான் நமக்கு வந்து இந்த வசனமே பைபிளே நமக்கு கிடச்சிது. பாருங்கள், தீமோத்தேயுல சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேறினால் பர்ஃபெக்ட்னு அர்த்தம், எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக, கவனிங்க, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டை தேவ ஆவியால் அருளப்பட்ட வசனங்கள் என்றும், அது நமக்கு போதுமானவை என்றும், இதுக்காக ஒரு புதிய அறிவுரையோ ஒரு கட்டுரையோ ஒரு பொழிப்புரையோ ஒரு நியாயத்தையோ நாம் வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால்தான் கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டை மட்டும், அந்த வசனங்களை மட்டும், அந்த வார்த்தைகளை மட்டும் நம்புகிறவர்களாக இருப்பதற்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவியானவர். இதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு புதிய வெளிப்பாடு, ஆமாம், என் வெளிப்பாடு என்ற ஒரு சொல்கிறாங்க. அது நம்ம இப்போ எப்பவுமே நான் ஒரு கனவு கண்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க, நான் வந்து கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி, அவரை வந்து மரண தண்டனை கொடுக்கணும். அவர் சொல்கிற ஜட்ஜிக்கிட்ட, ஐயா நேற்று நான் ஒரு கனவு கண்டேன் ஐயா அப்படின்னாரு. என்ன கனவு கண்டேன்னு கேட்டால், ஐயா நீங்கள் செத்த பிறகு தான் ஐயா எனக்கு மரண தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு கனவு கண்டான்னார். அப்போது அவன் என்ன சொல்ல வரான், நீ இயற்கையாக என்னைக்கு சாவறியோ அதுக்கு பிறகு தான் எனக்கு தண்டனைலாம் கிடைக்கணும்னா அவன் தண்டனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சொல்கிறான் அந்த வார்த்தையை. அது மாதிரி ஆமாம், இப்போ ஒரு கனவை வைத்து மார்க்கத்தை நாம் வந்து அடையாளப்படுத்தக்கூடாது. அப்போது வெளிப்பாடு என்று ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, ரெவலேஷன். இப்போது வெளிப்பாடுன்னா எதை குறித்த வெளிப்பாடு? ஒரு கல்யாணத்தை பற்றி, இந்த கல்யாணம் நிற்காது, விவகாரத்தில் முடியும், இந்த கல்யாணத்தில் இவ்வளோ லாபம் வரும் நஷ்டம் வரும், இந்த வீட்டை நீ கட்டவே கட்ட மாட்ட, இந்த பிரசவம் நடக்கும் நடக்காது. இந்த பிரசவம் நல்லா நடந்ததுனால தானே கடந்த 50 வருஷத்தில் வெறும் 30 கோடி ஜனங்கள் இருந்த இந்தியா இன்றைக்கி 130 கோடி ஜனங்களாக மாறினதுக்கு என்ன காரணம்? பிள்ளைகள் வசவசன்னு எலி குஞ்சுகளை போல பிறந்துடுச்சு. அது மனிதர்களுடைய முயற்சி தானே, அது வாழ்க்கை முறையில் பிறந்தது. அப்போது சுகப்பிரசவம் நடக்கும், எல்லாருக்கும் சுகப்பிரசவம் தான் ஏன் நடக்குது? நடக்கலாம் அவனுடைய மருத்துவ ரீதியான குறைபாடுகள். அதனால் இந்த வெளிப்படுத்தல் என்ற ஒரு போதை, ஒரு கொள்கை, இதை வைத்துக்கொண்டு அதனால்தான் சபைகள் வந்து
2000 பிரிவுகளாக பிரிந்திருப்பதற்கு இதான் காரணம். ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு நான் பெரிய தீர்க்கதரிசி, எனக்கு பெரிய வெளிப்பாடு, நான் கர்த்தரிடத்தில் தினமும் பேசுகிறேன், கர்த்தர் எனக்கு தினமும் வெளிப்பாடு கொடுக்குறாரு, அப்போ எதுக்கு இந்த புதிய ஏற்பாடு? தேவனுடைய மனுஷன் தேறினனாகி எல்லா நற்கிரிகளை செய்யும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பதற்கும் போதுமானதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எதுக்கு உனக்கு வெளிப்பாடு? அது சரி, நேரடியாக தேவன் பேசும்போது புதிய ஏற்பாடு எதுக்கு உனக்கு? அதனால் இதை குறித்து பெரியவர்கள், தாய்மார்கள், போதகர்கள், வேத மாணவர்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இந்த 50ஆவது நாள் பெந்தகோஸ்து நாளில் அப்போஸ்தலர் மேலே மட்டுமே பரிசுத்தாவி வந்ததா, அல்லது ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேரும் அந்த பரிசுத்தாவிக்குள்ளே இருக்காங்களா ஐயா? நாம் கண்ணியமாகவும் நல்ல மனமுடையவர்களாகவும் நல்ல அறிவுடையவர்களாகவும் 2ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படித்தால் ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது ஊற்றப்பட்டார். அவங்களுக்காக தான் அந்த வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் விசுவாசிக்கிற எந்த ஒரு விசுவாசிக்கும் அவர்கள் மீதும் அது பலிக்கக்கூடியதாக யாவர் மேலும் இருக்கிறது. அதனால்தான் இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 2 பார்க்கிற முதல் 12 பேர், பேதுரு 11 உடனே எழுந்து நின்று என்று நாம் படிக்கிறோம். ஆனால் எழுந்து நின்ற அதே பேதுரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாவம் மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியும் மனம் திரும்பின யாவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 38-39 நாம் இதை படிக்கிறோம். அதனால் மாம்சமான யாவர் மேலும் கீழ்ப்படுகிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்படுகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆதாமனுடைய மூக்கில் தேவன் சுவாசத்தை ஊதினார். God breathed unto his nostril his spirit. அது ஆடம்க்கு. இப்போ அந்த அதே ஆவி ஏவாளுக்கு இருந்ததா? காயின் ஆபேலுக்கு இருந்ததா? உங்களுக்கு எனக்கு இருக்கா? அப்படியானால் சரீரத்துக்குரிய ஆவி சரீரத்துக்குரிய கீழ்ப்படுகிற எல்லார் மேலும் அது சேருது. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் கூட கீழ்ப்படுகிற யாவர் மேலும் அவர் கொடுக்கப்படுகிறார். ஒரு வசனம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆவது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது. இந்த சங்கதிகள் என்ற இந்த கருத்து எதிர யாரோ கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள், அங்கே இருக்கிற விசுவாசிகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை முழுசாக படிக்கிறோம் பாருங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் கவனிங்க, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்போ தேவன் யாருக்கு பரிசுத்த ஆவியை தராருன்னா அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. மாம்சமான யாவர் மேலும் என்ற அந்த கருத்து கீழ்ப்படியாதவர்களுக்கு அல்ல. மனம் திரும்பி இயேசு இரத்தத்தண்டை நிற்கிற மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரமாக கொடுக்கப்படுகிறார். இந்த வரம் என்ற சொல்லுக்கு இங்கிலீஷில் கிஃப்ட்னு பேர். ஒரு கிஃப்ட் மாதிரி பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். நீங்கள் புதிய ஏற்பாடு முழுதும் படித்து பார்த்தீங்கன்னா சபையில் விசுவாசிகள் இந்த வரத்தின் கீழே எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க, எத்தனை வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க, எத்தனை எழுப்புதலை பெற்றுக்கொண்டாங்க, எத்தனை வரங்கள் வழியாக கிறிஸ்து வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் நம்ம படிக்க இயலும்.
ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் பெந்தோகோஸ்தே என்னும் நாளில் இவ்வளோ பெரிய ஒரு ஆழ்ந்த சக்தி இருக்குது என்பதை உலகளாவிய மக்களுக்கு எடுத்துரைச்சிங்க. மிகுந்த நன்றிங்க ஐயா. வணக்கம். அன்பு நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்துரைத்து வேத ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் திருச்சபை போதகமார்கள், வேத மாணவர்கள் மற்றும் உலகளாவிய தமிழ் சொந்தங்கள் இந்த சத்திய வசத்தை அறிந்து பகுத்து பார்த்து இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.